லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹோப் லேண்டன் திருட்டு போன அந்த நைஃபை வாங்கி பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி டிராகன் விச்சை வந்து அழிச்சிருப்பா. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் 16th செஞ்சுரியை காமிக்கிறாங்க. அங்கே 2 பேர் காட்டுக்குள்ளே ரொம்ப பயத்தோடு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. அது எதை பற்றினா லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்த அந்த டிராகுலா ஸ்டாச்சுவை பற்றி பேசிட்டே அந்த 2 பேரும் ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. முன்னாடி பார்த்தா நம்ம லேண்டன் திருட்டு போன அந்த நைஃப் அங்கே இருக்குது. அந்த நைஃபுக்கு பின்னாடி தான் அந்த டிராகுலா ஸ்டாச்சுவும் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேத்துக்கும் அந்த டிராகுலா ஸ்டாச்சு வந்து பெருசாக ஒரு கவனத்தை ஏற்படுத்தலை. அந்த நைஃப் தான் இவங்க 2 பேர்த்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களே அந்த நைஃபை எடுக்கிற மாதிரி வந்து பண்ணுது. அதில் ஒருத்தன் சடனாக அந்த நைஃபை எடுத்தோடனே அங்கிருந்த டிராகுலா ஸ்டாச்சு சடனாக காணாமல் போயிடுது. இவங்களும் அந்த டிராகுலா ஸ்டாச்சுவை எங்கே போயிடுச்சுன்னு சொல்லி பயத்தோடய பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடான்னு சொல்லி அதில் ஒருத்தன் திரும்பி பார்த்தா அந்த டிராகுலா ஸ்டாச்சு அவங்க 2 பேர்த்தையும் வந்து சாவடிச்சிருது. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம பசங்களை காமிக்கிறாங்க. ஒரு காட்டுக்கு நடுவில் முயலை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் நக்கலாக 2 பேரும் எப்பயும் போல் வந்து ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனிமேல் எங்கேனாலும் எப்போனாலுமே வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், நம்ம வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு. அவங்க வேட்டையாடுற முயல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டை வந்து தரலை. ஆனால் இவங்க சரியான பசியில் இருக்காங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லேண்டன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உனக்கு இருக்கிற அந்த வேர்வுல்ஃப் டெக்னிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அது மூலியமாக வந்து காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை வந்து பிச் பண்ணுறாரு நம்ம ரஃபேல் கிட்ட. ரஃபேலும் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த ஷாட் காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிறதுலே அந்த சிட்டிலே இருக்கிறதுல வந்து உயரமான ஒரு வாலை காமிக்கிறாங்க. அது கீழே வந்து நம்ம லேண்டன் ரஃபேலை வச்சு பெட்டு கட்டுறாரு ஒரு பொண்ணு கிட்ட. என்னடா அந்த பெட்டுன்னு பார்த்தோம்னா இந்த 20 நிமிஷத்துக்குள்ளார வந்து ரஃபேல் கீழே இருந்து அந்த மொட்டை மாடிக்கு ஏறி மறுபடியும் கீழே இறங்கிடுவாருன்னு சொல்றதா பெட்டு. அதை வந்து ரஃபேல் பண்ண முடியலன்னா என்ன பெட் அமௌண்ட்டோ இவங்க கொடுத்துருவாங்க. அப்படி ரஃபேல் பண்ணிட்டாருன்னா வந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து அந்த லேடி கொடுக்கணும். இப்போ பெட் ஸ்டார்ட் ஆகுது. ரஃபேலும் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயக்கப்படுறாரு, நம்மளால முடியுமான்னு சொல்லி. அடுத்து ஏறாரு டக்குன்னு அவர் வந்து அந்த 20 நிமிஷத்துக்குள்ளாரே அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்றாரு. அப்போதான் புரியுது ரஃபேலோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு ரஃபேலுக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த பெட்டோட லெவல் வந்து அதிகமாயிட்டே போகுது. அங்க வந்து கூட்டம் சேர ஆரம்பிக்குது. அதே மாதிரி நிறைய கலெக்ஷன் கட்டுறாங்க. இந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து ஒருத்தர் 10 நிமிஷத்துக்குள்ளார வந்து இந்த டாஸ்க்கு முடிச்சா நான் வந்து டபுள் த டைம்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம பசங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அந்த காசையும் நம்ம பசங்க தட்டி தூக்குறாங்க. அப்படியே இந்த சைடு நம்ம ஸ்கூலை காமிக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து நம்ம ப்ரொஃபஸர் செம்ம காண்டில் இருக்காரு. ஏன்னா வந்து ஆக்சுவலாக நம்ம போன மேட்சை வந்து தோத்துட்டாங்க. பட் எப்படி தோத்துருக்கணும்னா எந்த ஒரு பவரும் யூஸ் பண்ணாமல் தோத்துருக்கணும். ஆனால் நம்ம தங்கச்சி வந்து சும்மா இருக்க மாட்டாம வந்து பவரை இவங்க பசங்களை ஊசுப்பேத்தி பவரை யூஸ் பண்ணி முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஜெயிக்கிற அளவுக்கு போயிருப்பாங்க. ட்வின் சிஸ்டர்ல இருக்க அக்கா கேரக்டர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபைனலாக வந்து அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி தோக்கடிச்சிருப்பாங்க. இது வந்து நார்மலாக முடியட்டும்னு. இந்த விஷயம்லாம் வந்து நம்ம டாக்டர் சால்ஸ்மேன் காதுக்கு வந்து வந்துடுது. அவர் செம்ம கான்ல எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிடுறாருன்னா வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. என்னன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும். அங்க வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற பனிஷ்மெண்ட் என்னன்னா வந்து கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஒரு பஸ் ஏற்றி அந்த சிட்டிக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த சிட்டியில் இருக்கிற குப்பையோ அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏதாச்சும் கண்டபடி வந்து கிறுக்கிருப்பாங்க, கிராஃபிட்டின்னு சொல்லி கிறுக்கிருப்பாங்க, அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி சிட்டியை வந்து கிளீன் படுத்தணும். அதுதான் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் அவங்கள ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறாங்க. இதில் நம்ம ஹோப்பையும் வந்து அவர் ஆட் பண்ணிடுறாரு. எதுக்காக நம்ம ஹோப் ஆட் பண்ணுறாருன்னா ஹோப் வந்து இல்லீகலாக வந்து பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹோப்பையும் அதில் வந்து ஆட் பண்ணி அவர் வந்து அவங்க கூட அனுப்பிச்சிடுறாங்க. சிட்டிக்கு வந்த டீம்ஸ் வந்து 2 குரூப்பாக வந்து பிரிகிறாங்க. இதை மானிட்டர் பண்றதுக்காக வந்து ஒரு ஹிஸ்டரி ஸ்டாஃபையும் கூட சேர்த்து அமுச்சு வச்சிடறாரு. ஒரு டீமுக்கு வந்து தலைமையை வந்து நம்ம தங்கச்சிக்காரியும் ஒரு டீமுக்கு தலைமையை வந்து நம்ம ஹோப்பும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து முன்னத்துலேருந்தே வந்து ஆகாது. அந்த 2 ட்வின் சிஸ்டருக்குமே வந்து ஹோப்பை வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து அவங்களோட அப்பா அதாவது வந்து டாக்டர் சால்ஸ்மேன் வந்து எப்பயுமே மோஸ்ட் ப்ரிஃபரபிள் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா வந்து ஹோப்புக்கு கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இன்செக்யூரா வந்து எப்பயுமே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி இதை வந்து பிரேக் டவுன் பண்ணணும், நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து 2 பக்கமே வந்து முடிவெடுத்திருக்க மாட்டாங்க. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். எல்டர் சிஸ்டர் அதாவது ட்வின் சிஸ்டர்ல இருக்கிற எல்டர் சிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹோப்புக்கு சப்போர்ட் பண்ணி ஹோப்போட டீம் எடுத்துக்குவாங்க. அவங்களோட வேலை என்னன்னா அங்க இருக்கிற கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும். நம்ம ட்வின் சிஸ்டர்ல இருக்கிற யங்கர் சிஸ்டர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து போய் அந்த கிராஃபிட்டி இருக்கிற இடம்லாம் வந்து அவங்க வந்து கிளீன் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து குப்பைனா அலர்ஜி அப்படி இப்படின்னு சீனை போட்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து சில கேங்
அவங்க கூடயே சேர்ந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா வந்து நம்ம ஹோப்பும் அந்த எல்டர் சிஸ்டரும் வந்து இந்த இதில் வந்து நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, நீ பண்ணனாலதான் இப்படி நடந்துச்சு, அப்படி இப்படின்னு வந்து அவங்க சின்ன வயசு கதையெல்லாம் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னா வந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஜோயெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ அப்போதான் ஹோப்கே ரியலைஸ் ஆகும் இவங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஹோப்பும் கொஞ்சம் நல்லாவே கிண்டல் அடித்து பேச ஆரம்பிச்சிருவா. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆயிருன்னா வந்து அவளே அறியாமல் அந்த குப்பையை வந்து குத்தி எடுக்கிறதுக்காக ஒரு நைஃப் ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. அந்த நைஃபை வந்து காலில் இறக்கிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஸ்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த நீல்ஸுக்கு அதுலேருந்து எடுக்கிறதுக்கு. எடுத்தோடனே வந்து ஹோப்பை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் பவர் இருக்குது, நான் ஹீல் ஆகிக்கும், நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே சைட் பை சைட் நம்ம ட்வின் சிஸ்டர் யங் சிஸ்டர் பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிராஃபிட்டி வரைஞ்ச இடத்துலலாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா வந்து நேத்திக்கு வந்து பசங்க நார்மல் பசங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அந்த டீம் அப்படியே அங்கே ஃபாலோ ஆகும். வந்து நம்ம ட்வின் சிஸ்டர் போட்டு நல்லா கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து நம்ம எம்ஜி கிட்ட நல்லா வலிஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்ம யங் சிஸ்டருக்கு வந்து ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, லிஸிக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுவான்னா வந்து அவளுக்கு பதில் வந்து ரோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுல அந்த கேப்டன் என்ன பண்ணுவான்னா வந்து கொண்டு வர்ற அந்த ஜூஸை வந்து லெஸி மேல ஊத்திட்டு இவ செம்ம காண்டில் அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. ஏன்னா இவனால ஒன்னும் பவர் யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரே கடத்தினால வந்து செம்ம காண்டில் அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. ஹால்ஸ்மேன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ரூடா நீங்க இப்ப பண்றது வந்து சரியில்லை, உங்களாலதான் எனக்கு இவ்வளோ இதாகுது, நீங்க எங்க கூட இருந்திருக்கணும், நீங்க கூட இல்லாதனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டே வந்து திட்டிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவரு வந்து சரி ஓகே சில்லாகு, ஃபர்ஸ்ட் போய் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நீ போய் கிண்டர் கார்டன் பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அமுச்சு வச்சிருவாரு. இதுக்கு நடுவில் நம்ம டாக்டர் சால்ஸ்மேன் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அந்த திருடு போன நைஃப் இருக்குல்ல, அது லேண்டன் வந்து வேணும்னு வந்து திருடிட்டு போயிருக்க மாட்டார். அது ஒரு அட்ராக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். அது என்ன அட்ராக்ஷன், அது ஏன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த நைஃபை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நைஃபை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு, பட் அழிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தான் வந்து இந்த கான்வர்சேஷன் இன்பிட்வீன் நடக்கிறதுனால சரி அந்த இடத்த விட்டு அவங்க பொண்ணை அமுச்சு வைக்கணும்னு சொல்லி இவரும் அமுச்சு வச்சிருவாரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா அந்த டிராகுலா ஸ்டாச்சுக்கு வந்து உயிர் வந்துடும். ஏன்னா போன எபிசோட் லாஸ்ட்லேயே பார்த்தோம்னா அந்த டிராகுலா ஸ்டாச்சு வந்து உயிரோட வந்துடும். அதே மாதிரி இப்பயும் வந்து அந்த நைஃப் யார் வச்சிருக்காங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும். நம்ம டாக்டர் சால்ஸ்மேன் தான் வந்து அந்த நைஃப் வச்சிருப்பாரு. ஸோ அந்த நைஃபை வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் அது வந்துகிட்டு இருக்கும். அங்க இருக்கிற கண்ணுக்கு முன்னாடி படுறவங்க எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்றதா அதோட மேஜர் கோல், அதாவது வந்து அதோட டியூட்டின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு கார்டியன். எதுக்கான கார்டியன்னா அந்த நைஃபை வந்து பாதுகாக்கிறதுக்கான கார்டியன் அது. ஸோ இப்போ அந்த நைஃப் காணாமல் போயிடுச்சு அப்படின்றனால வந்து கண்ணுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் அது வந்து அட்டாக் பண்ணும். இப்படிதான் அந்த கிண்டர் கார்டன் பசங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக கிரவுண்டுக்கு போகும்போது வந்து லிஸி ரொம்ப ஃபெடப் ஆகிட்டு போய் படுத்துருவா. அதில் ஒரு சின்ன பையன் மட்டும் நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிதானே சொல்லி உங்கள் அப்பா அமிச்சாரு, வாங்க வந்து விளாடுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்பா. அவள் செம கடுப்பில் இருப்பா, செம கடுப்புலேயே பேசிட்டு இருப்பா. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து அந்த டிராகுலா ஸ்டாச்சு மூவ் ஆகிறது வந்து நோட்டீஸ் பண்ணிடுவான். லிஸி பேச தடுத்து சொல்றதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவ வந்து அது வந்து பெருசா எடுத்துக்க மாட்டான். சடனா என்ன ஆகும்னா அந்த டிராகுலா ஸ்டாச்சு பறந்து வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரெண்டு பேர் தெரிச்சு அடிச்சுட்டு வந்து கிண்டர் கார்டன்ல இருந்து அந்த ஸ்கூலுக்குள்ளார ஓடுவாங்க. ஓடி போயிட்டு அவ லிஸி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குட்டி பையன் கிட்ட போய் வந்து எங்க அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை மட்டும் அனுப்பிச்சிட்டு இவ தனியா வந்து ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவா. ஸ்பெல் போடுவா. பட் அந்த ஸ்பெல் வந்து என்ன ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஃபிளாஷ் பண்ணி பார்த்தா நம்ம லிஸியை வந்து அந்த டிராகுலா வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு காணாம போயிருக்கும். லிஸி வந்து செத்துருக்க மாட்டா லிட்டரலி. அவளால வந்து என்ன இருப்பானா வந்து அப்படியே பேரலைஸ் ஆயிருப்பா. அவனால வந்து உயிர் இருக்கும், பட் அவனால பேச முடியாது, நடக்க முடியாது, அப்படியே ஸ்டாச்சு ஆயிருப்பா. இதை நோட்டீஸ் பண்ணவங்க வந்து அந்த லிஸியை காப்பாற்றணும்னு சொல்லி தனியா தூக்கி கொண்டு போய் வந்து ஒரு இடத்துல வச்சிருவாங்க. நம்ம டாக்டர் சால்ஸ்மேன் வந்து சரி அந்த டிராகுலா ஸ்டாச்சு தான் இது காரணம்னு சொல்லி அந்த ஸ்கூலை விட்டு வெளியில போகாம வந்து தடுக்கணும்னு சொல்லி பாப்பாரு. பட் அந்த டிராகுலா ஸ்டாச்சுனால ஸ்கூலை விட்டு வெளியில போக முடியாது. ஏன்னா நம்ம லிஸி யூஸ் பண்ண ஸ்பெல்லே அந்த டிராகுலா ஸ்டாச்சு இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போக கூடாதுன்னா எவ்வளவு ஐடியாலஜியா வந்து அவ யோசிச்சிருப்பானா, இங்க இருந்தா அதை வந்து கண்டிப்பா வந்து இவங்க பாத்துக்குவாங்க, டிஃபீட் பண்ணிடுவாங்க, வெளியில போயிடுச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, சோ இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லி அது ஒரு ஸ்பெல் போட்டிருப்பா. ஸோ அந்த ஸ்பெல்லு தான் வந்து என்ன பண்ணிருக்குன்னா வந்து அந்த டிராகுலா ஸ்டாச்சுவை இந்த ஸ்கூலுக்குள்ளாரையே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு. இது நம்ம டாக்டர் சால்ஸ்மேனுக்கு தெரிய வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம பரவாயில்ல
பரவாயில்ல நம்ம பொண்ணு வந்து இவ்வளோ இன்டெலிஜென்ட்டா வேலை பார்த்துருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் டாக்டர் சால்ஸ்மேன் கால் பண்ணி அந்த ஹிஸ்டரி ப்ரொஃபஸர், அதாவது அவர் தான் வந்து இன்சார்ஜா போயிருப்பாரு, அவர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்து ட்ராக் ஆயிருக்கு, ஸ்கூல் வந்து ஒரு அன்சேஃபான பிளேஸா வந்து இப்போ மாறிட்டு இருக்கு. ஸோ பசங்களை அங்க இருக்கிற பசங்களை இங்க கொண்டு வராதீங்க, நாங்க இங்க வந்து என்னென்னு நிலவரம் பார்த்துட்டு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவார். இதுக்கு நடுவுல வந்து நம்ம ட்வின்ஸ் சிஸ்டர், அதாவது எல்டர் சிஸ்டர் வந்து இங்கேயே தானே இருக்கா ஹோப் கூட, அவளுக்கு வந்து ஒரு சடனா ஒரு ஹியூஜான பெயின் வந்து கிரியேட் ஆகும். எதுனாலனா வந்து இவங்க 2 பேருமே வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க ட்வின்ஸ்ன்றனால வந்து இவளுக்கு ஏதாச்சும் நடந்துச்சுனாலும் லிஸிக்கு தெரியும், லிஸிக்கு ஏதாச்சும் நடந்துச்சுனாலும் இவளுக்கு தெரியும். ஸோ வந்து என்ன ஆயிருவாங்கன்னா அவளுக்கு ரொம்ப பெயின் அங்கே ஏற்படுதுன்னு சொல்லி இவளுக்கு ஃபீல் ஆகும், என் ட்வின் சிஸ்டருக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட கேட்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து பேச்சு மழுப்பிட்டே இருப்பாரு. இது வந்து ஹோப் கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உண்மையை கேட்டு வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம பசங்க காட்டுக்குள்ளார போய் வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா, இவனுக்கு தான் பெட் அமௌண்ட்ல நிறைய சம்பாதிச்சிட்டானுங்க, பசிக்கு வந்து நல்லா கண்ணாப்புனான்னு வாங்கி சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லேண்டன் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நோட்ல மட்டும் வந்து என்ன இருக்கும்னா ஹண்டர் ரன்னு இருக்கும். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதி வச்சான்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பான் லேண்டன். பட் வந்து அவன் கண்ணுக்கு வந்து யாருமே தெரிய மாட்டாங்க. இதுக்கு நடுவுல வந்து ஹோப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து லேண்டன் எங்க இருக்கான்னு சொல்லி அந்த எல்டர் சிஸ்டரோட உதவியோட வந்து நோட் பண்றதுக்கு பார்த்துருப்பாங்க. ஏன்னா லேண்டன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அந்த லெட்டரை வச்சு வந்து லேண்டனை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கும் போது வந்து அப்போ வந்து பார்த்துருப்பான் லேண்டன் வந்து ஹோப் அங்க விசிபிளா இருக்கிறது வந்து ஒரு ஹாலோகிராம் மாதிரி அங்க ஹோப் வந்து வந்துட்டு போவாங்க. அதை மட்டும் பார்த்துருப்பான். ஹோப்புக்கும் வந்து லேண்டன் எங்க இருக்கான்னு ஒரு வந்து ஐடியா கிடைச்சு, சரி ஹோப் தான் வந்து இந்த மாதிரி எழுதியிருப்பா போல இருக்குன்னு இவனும் கேஷுவலா விட்டுருவான். கடைசியில பார்த்தா இவங்க 2 பேர்த்தையும் வந்து வேட்டையாருக்கு உண்மையாலே ஒரு வேட்டைக்காரன் வந்திருப்பான். வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து கட்டி போட்டிருப்பான் மயக்க மருந்து யூஸ் பண்ணி. அவங்க 2 பேர்த்தையும் காப்பாத்துறதுக்கு வந்து இன்னொரு டாக்டர் சால்ஸ்மேன் வந்து இவங்களை மானிட்டர் பண்றதுக்காகவே ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒருத்தர் வந்து இவங்களை காப்பாத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் இது உங்களுக்கு சேஃபான பிளேஸ் இல்ல, டாக்டர் சால்ஸ்மேன் தான் எனக்கு இந்த மாதிரி அமுச்சு விட்டாங்க, நீங்க இங்க இருக்கிறது வந்து நல்லது கிடையாது, உங்களுக்கு சேஃபான பிளேஸ் வந்து ஸ்கூல் மட்டும்தான், அவளுக்குமா ஸ்கூலுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃபேலுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்க எப்படி கரெக்டா வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, நான் தான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேனே, நீங்க ஏன் வந்து அதை நோட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் தெரிய வரும் லேண்டனுக்கு அந்த நோட்ல எழுதி கொடுத்தது வந்து இவரு அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்த வந்து ரஃபேல் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ரஃபேல் செம்ம கடுப்பாயிருவான், நீ எதுல இது பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, இது ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச, நமக்குள்ளார ஒளிவு மறைவு எது இருக்கக்கூடாதுன்னு பேசணுமா இல்லையா. இவன் வந்து அதே மாதிரி ரொம்ப பயத்தோட, இல்ல நான் மறைச்சது தப்பு தான், சரி என்ன மன்னிச்சுக்கோ, ஏன்னா என் கூட இருந்தீங்கன்னா உனக்கும் வந்து அன்சேஃப் தான், நீ ஒழுக்கமா ஸ்கூலுக்கு போ, எனக்கு அந்த ஸ்கூல் வேணாம், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் என்ன அந்த ஸ்கூல்ல சேர்ப்பாங்களான்னு தெரியாது, நீ அந்த ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி லேண்டன் வந்து ரஃபேலை கன்வின்ஸ் பண்ணிருப்பான். ரஃபேல் வந்து ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிருப்பான், நம்ம ஆல்ரெடி எடுத்த முடிவு ஒண்ணுதான், எங்க இருந்தாலும் வந்து நம்ம ஒன்னாதான் இருப்போம், நம்ம 2 பேத்துக்குமே வந்து சேஃபான இடம் வந்து அந்த ஸ்கூல் தான், வா என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறதுக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு நடுவுல வந்து நம்ம லேடிஸ் இங்க இருந்து கிளம்பி போனாங்கல்ல, அது டாக்டர் சால்ஸ்மேனுக்கு வந்து தெரிய வந்துடும், ஏன் இங்க வந்தீங்க, உங்களை வர வேணான்னு சொல்லிருக்காதான் அவரை பார்த்து சொன்னேன், அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு, நாங்க வந்து லிஸிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம், இங்க வந்து பார்த்தா இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. கடைசியில வந்து நம்ம டாக்டர் சால்ஸ்மேனும் சரி உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது, வாங்க ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். அந்த டிராகுலா ஸ்டாச்சு எங்க இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு கடைசியில் லிஸி அது டார்கெட் பண்ணி தான் வரும். வந்து லிஸி இருக்கிற இடத்துக்கே இவங்க போயிடுவாங்க. போய் பார்த்தா கரெக்டா அதே மாதிரி லிஸியை டார்கெட் பண்ணி தான் வந்து அந்த டிராகுலா ஸ்டாச்சு அங்க இருந்து பறந்து வரும். அது கூட வந்து நிறைய ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில 2 சிஸ்டர்ஸ், அதாவது ஹோப்பும் நம்ம எல்டர் சிஸ்டரும் வந்து சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டிராகுலா நல்ல பீஸா வந்து உடச்சு தள்ளிடுவாங்க ஸ்பெல் யூஸ் பண்ணி. சுரலாவே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து வந்து நம்ம லிஸிக்கும் வந்து அந்த காயெல்லாம் ஆறிடும், அவளும் வந்து கியூர் ஆயிடுவா. இது லாஸ்டா வந்து நம்ம வந்து லேண்டனும் ரஃபேலும் வந்து வர்றதை காமிப்பாங்க. அது வந்து கடைசியில லேண்டன் வந்து ஹோப்பை பார்த்துருவான். ஹோப்பை பார்த்துட்டு வந்து லேண்டனுக்கு உண்மையால ஹோப் ரொம்ப பிடிக்கும், ஹோப்புக்கும் வந்து லேண்டன் ரொம்ப பிடிக்கும். பட் ஹோப்க்கு என்னன்னா வந்து லேண்டன் வந்து இவனை ஏமாத்திட்டானே, இவனை இவ்வளவு ட்ரஸ்ட் ஒர்த்தியா வச்சிருந்தோம், அவன் நம்மளை ஏமாத்திட்டானேன்ற ஒரு கடுப்பு. லேண்டனுக்கு என்னன்னா வந்து அவனே அறியாம அந்த நைஃபை திருடிட்டு போயிட்டான். அவனுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவனே அறியாம அந்த நைஃபை திருடிட்டு போயிட்டான். ஸோ அவனுக்கு ஒரு கில்ட் கான்சியஸ். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றக்காக வந்து ஹோப்பு பின்னாடியே போறான். அதோட இந்த எபிசோடு முடிஞ்சுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா தொடரும்னு போட்டு கண்டினியூ பண்ணிட்டாங்க. சரி, அந்த தொடரும் என்னன்னு சொல்லி லீடுன்னு, அதாவது வந்து 4th எபிசோடுக்கு வந்து என்ன லீடு கொடுத்துருக்காங்கன்னா அது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வியூஸ் ரொம்ப கம்மியா இருந்தனால தான் இத்தனை நாளா வந்து நாங்க கண்டினியூவா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். சரி வேணாம் நம்ம பேசினா வந்து இதாகாதுன்னு. பட் நிறைய பேர் கேட்டிருக்கு, இந்த
கேட்டிருந்தனால கமெண்ட்ஸில் கேட்டிருந்தனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் டோட்டல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ. நீங்கள் நிறைய ஷேர் பண்ணி எங்களுக்கு நிறைய வியூஸ் வந்துச்சுன்னா இன்னும் நிறைய எபிசோட்ஸ் நிறைய வெப் சீரிஸ் பேசலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். அதே மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வர மாதிரி வந்து பிளான் பண்ணி சொல்கிறோம். சரி ஓகே. சப்பார்ட் ஃப்ரம் தட் லாஸ்ட் எபிசோட்ல எப்படி டிராகுலா வந்து ஒரு லீடா கொடுத்துறாங்களோ இந்த எபிசோட்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம நார்மல் ஸ்கூல் பொண்ணுங்க இருந்தாங்கல்ல கேர்ள்ஸ் வந்து இந்த ஒரு ஃபாரஸ்ட், அதாவது இவங்க இருக்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வராங்க. வந்து கார்ல இருந்துட்டு ஃபன்னியா ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பசங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த 2 பொண்ணுங்களையும் வந்து அட்டாக் பண்றாங்க. அது யாருன்றது தான் வந்து நெக்ஸ்ட். ஸ்டே டியூன். நான் உங்கள் லாரா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் லெஜெண்டரி.